இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போனதுமே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி அதில் வந்து யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து எக்ஸ்போர்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் டு டிவைஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்துருக்கும். இதில் எக்ஸ்போர்ட் டிவைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட மெசேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதே வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்டர்னல் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான ஆப் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இதில் எந்த ஆப்னு நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அதுலேயுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிவைஸில் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், அதனால் அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வரும். இதில் நோட்டிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து மெயிலில் தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதனால் இந்த நோட்டிஃபை அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெயில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து மெசேஜ் தான் வந்து எடுக்க போகிறோம், அதனால் மெசேஜ் மட்டும் நம்ம அதில் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, எந்த பர்டிகுலர் டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மெட் வந்து நீங்கள் HTML கொடுத்துடலாம், குவாலிட்டி வந்து மீடியம் லோ ஹைன்னு இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபை கிளிக் பண்ணி இமெயிலை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் போய்ட்டு இது எல்லாமே கிளியர் கொடுத்துட்டு மெசேஜை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. மெசேஜை மட்டும் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேட் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இதில் உங்களுக்கு எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த சேட்ஸ் எல்லாமே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் HTML செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் குவாலிட்டி கேட்டிருப்பாங்க, குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒன் டைம் செக் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க, அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்டட் வந்து ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் ஆகும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மெயில் வந்து கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, யுவர் மெட்டா இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி மெயில் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்க அப்படின்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜரில் வந்து ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அது HTML-ஆக இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி ஃபைலாக பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இன்பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோ, ஆடியோ, மெசேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இப்போ ஃபோட்டோ இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களோட கேலரிலேருந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதே வீடியோ நீங்கள் வந்து மெசேஜில் சென்ட் பண்ணியிருந்தீங்க சேட்டில் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபோன்லேயே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துடலாம். மெசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTML-ஆக வந்துருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் மெசேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த சேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து மெசேஜ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.